முருகரோட அற்புதம் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என் வீட்லேயும் முருகப்பெருமான் அற்புதம் பண்ணியிருக்காரு சிஸ்டர், இதை உங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. என் சேனல் மூலமாக இதை நான் சொல்கிறதுக்கு நான் ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். அவங்க ரொம்ப நாளாக பூஜை பண்ணுறதையே விட்டுட்டுருக்குறாங்க, அவரையே மறந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் பங்குனி உத்திர அன்னைக்கு விரதம் இருக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு வாசல்ல இருந்து கரெக்டாக அவங்க காலு கீழே ஃபோட்டோ கீழே விழுந்துதான். அதில் வேல் ஃபோட்டோவும் இருக்க பயமே என்ற ஸ்லோகனும் இருந்திருக்கு. அன்னைக்கு விரதம் இருந்துட்டு சாயந்தரம் போல பூஜையெல்லாம் பண்ணிட்டு அவங்க சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க. காலையில் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததை பார்த்துருக்காங்க. அதில் முருகப்பெருமானுக்கு வேல் பூஜை பண்ணாங்க இல்லையா, அந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய வேல் அழகாக தத்ரூபமாக தெரியுது. உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த ஒளியின் மூலமாகவே நமக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறார். அவ்வளோ அற்புதமாக முருகப்பெருமான் கூடவே இருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கிறார். நீ என்னை கும்பிடனாலும் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தி